அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இன்றைக்கி நிஃப்டி எக்ஸ்பைரி எப்படிங்க இருந்தது அப்படின்னா, ஒரு ரைட்டர்ஸுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஏன்னா நமக்கு சைட்வேஸ் தான். ஓப்பனான இடத்துல இருந்தும் கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 50 பாயிண்ட் தான் கீழே இறங்குனது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 100 பாயிண்ட் மூமெண்ட்லேயே நிஃப்டியோட எக்ஸ்பைரி க்ளோஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா, இன்றைக்கி கொஞ்சம் பை எடுத்திருக்க வேண்டியது. பட் இருந்தாலுமே நமக்கு ஒரு சில குளோபல் நியூஸ் இம்பேக்ட் மூலியமாக மறுபடியுமே செல்லிங் வந்தது. போதாத வரைக்கும் நிஃப்டி எக்ஸ்பைரி வேறு. ஓகேங்களா, ஸோ இந்த செல்லிங் கண்டினியூஷன் ஆகுமா? ஏன்னா பேங்க் நிஃப்டி ஒரு 75 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் இருக்குது, நிஃப்டி ஒரு 50 பாயிண்ட்ஸு, சென்செக்ஸ் ஒரு 258 பாயிண்ட்ஸு. ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நெகட்டிவில் இருக்குது. இந்த நெகட்டிவ் கண்டினியூஷன் ஆகுமா, இல்லைனா மறுபடியும் ஏதாவது ஒரு ட்ரெண்ட் லைனை டச் பண்ணுமா, இல்லை பிரேக் அவுட் ஆகுமா? இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில நியூஸ் அண்ட் டேட்டாஸை பார்த்துட்டு நாம் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா, இல்லை ஃபஸ்ட்டு முக்கியமான நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா, அமெரிக்கா 50% டேரிஃப் கனடா மேலே விதிச்சிருக்கிறாங்க. ட்ரம்ப் ஒரு 50% டேரிஃப் கனடா மேலே போட்டிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இதுக்கு கனடா பிரதமர் மார்க் கார்னி இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இதெல்லாம் ரொம்ப தப்புங்க, நீங்கள் வார் நடத்திட்டு இருக்கீங்களா, வாரம் மட்டும் நடத்துங்க. இப்போ ஏன் திடீர்னு டேரிஃப் பக்கம் அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக கனடா மேலே ஒரு 50% போட்டிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு ரெடியாக இருக்கிறோம். ஓகேங்களா, பேச்சுவார்த்தைக்கு ரெடியாக இருக்கிறோம், உட்காந்து பேசலாம், ஏதாவது கொஞ்சம் முன்ன பின்னா பார்த்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கனடா பிரதமர் அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. ஓகேங்களா, இப்போ இவரோட கான்செப்ட் என்ன மாதிரி இருக்குது ட்ரம்ப்போடது அப்படின்னா, உங்கள் நாட்டில் ஆயில் இருந்தது அப்படின்னா வார், ஆயில் இல்லை அப்படின்னா டேரிஃப். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி தான் இவரோட இது போயிட்டுருக்கு. இப்போதைக்கு ட்ரம்ப் டேரிஃப் பாதி வார் பாதி கலந்து செய்த கலவை நான் அப்படிங்கிற மாதிரி இப்போ டேரிஃப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறார். ஓகேங்களா, இப்போ இந்தியாவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 4-5 கண்ட்ரி கூட டீல் முடிஞ்சிருச்சு. முக்கியமாக எதிர்பார்த்துட்டு இருந்தது இந்தியா யூஎஸ் டீல் தான். ஸோ அதுவும் இனிமேட் வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா கனடா மேலே 50% இப்போ போட்டிருக்கிறாரு அப்படின்னா அப்படியே சுற்றி சுற்றி இந்தியா மேலேயும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆல்ரெடி 1% தான் டீல் நிற்கிது. அந்த 1%லையும் நிறைய அவங்க கண்டிஷன் போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க இந்தியாவில். பட் இதெல்லாம் பார்க்குறப்ப இப்போ கனடாவில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு. பார்க்கலாம் இது எவ்வளோ தூரம் போகுது அப்படின்னு. ஓகேங்களா, ஸோ இதன் மூலயமா நம்மளுக்கு என்னங்க பிரச்சனை அப்படின்னா, இதன் மூலயமா டேரிஃப் மூலியமாலாம் நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. அந்த நாட்டோட டொரண்டோ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அதாவது டொரண்டோ இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது மட்டும்தான். இப்போ எப்படி சவுத் கொரியாவுக்கு KOSPI, நமக்கு சென்செக்ஸ் இருக்கோ அதே மாதிரி கனடாவில் டொரண்டோ கேஷ் அப்படின்னு இருக்குது. ஸோ அதை நீங்கள் போய்ட்டு ட்ரேடிங் வியூவில் பார்த்தீங்கன்னா தெரியும். அது 1% நமக்கு சரிஞ்சிருக்கு. ஓகேங்களா, ஸோ இதுக்கும் இந்தியாவுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஆனால் இந்தியா மேலே டேரிஃப் போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்தியா கொஞ்சம், அதாவது இந்தியன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுங்கிறது கொஞ்சம் வாலட்டிலிட்டி நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ பார்க்கலாம் இவர் எவ்வளோ தூரம் போகிறாரா, இல்லை ஆரம்பத்திலேயே இவங்க நாடு கோர்ட் தடுக்குதா அப்படிங்கிறத போக போக தான் தெரியும். ஓகே, அடுத்த நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா, அமெரிக்கா நியூக்ளியர் பவர் பிளான்ட் மேலே தாக்குதல் நடத்தியிருக்கிறதா சொல்லி ஈரான் குற்றச்சாட்டு கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, ஸோ இதன் மூலயமா க்ரூட் ஆயில் கொஞ்சம் பெருசாக ஏறி இருக்க வேண்டியது இன்றைக்கி, ஆனால் ஏறல. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இது ஒரு சுத்தமாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு டம்மியான பவர் பிளான்ட்டு. இதுக்கு பேர் டார்கோவின் நியூக்ளியர் பவர் பிளான்ட்னு சொல்லுவாங்க. தென்மேற்கு ஈரானில் இருக்குது. இது பார்த்திங்க அப்படின்னா வெளியே மட்டும்தான் பில்டிங், அதாவது 2022 கட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் கட்டிட்டு தான் இருக்கிறாங்க. உள்ளார எந்த வேலையுமே ஸ்டார்ட் பண்ணலை. இந்த அமெரிக்காக்காரங்க என்ன பண்ணியிருக்காங்க, சரி போகிற வழி தானே, இதுலேயும் ஒரு 2-3 குண்டை போட்டு விட்டு போவோம், இது ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட் போர்டை பார்த்துருக்குறாங்க, டார்கோவின் நியூக்ளியர் பவர் பிளான்ட் அப்படின்னு. சரி ஒரு 2 குண்டை போட்டு விட்டு போவோம்னு சொல்லிட்டு இதுக்கு மேலேயே ஒரு 2 குண்டை போட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு நாஸ்தி பண்ணியிருக்கானுங்க. இதை பார்த்த ஈரான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அமெரிக்கா சர்வதேச சட்டத்தை மீறி எங்களை தாக்குதல் நடத்துகிறாங்க,
முன்னையாச்சும் ஏதோ லைவில் ஓடிட்டு இருந்த பவர் பிளான்ட் மேலே அடிச்சிங்க, அதில் ஒரு நியாயம் இருக்குது. இப்போ தான் நாங்கள் கட்டவே ஆரம்பிச்சிருக்கோம், அதில் ஒன்றுமே தயாரிக்கலை நாங்கள். அதுக்குள்ளாரே நீங்கள் ஒரு 4 குண்டு போட்டிங்கன்னா எப்படி ஆகும்? கொஞ்சம் கட்டி முடியட்டும், ஏதாவது ஒரு சின்ன ஒரு பட்டாசு வச்சு நாங்கள் தயாரிப்போம்ல, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து குண்டு போடுங்க, இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஸோ நம்ம ஆள் வந்து சர்வதேச சட்டத்தை பற்றியெல்லாம் அவர் எங்கே கவலைப்படுற மாதிரியே தெரியல. ஓகேங்களா, பார்க்கலாம். இப்போதைக்கு வந்து ஈரான் யூஎஸ் வார் வந்து 10வது நைட்டை தாண்டி இன்னைக்கு அடியெடுத்து வச்சது அப்படின்னா 11வது நைட்டையும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரைக்ஸ் வந்து தொடரப்போகுது அப்படிங்கிற மாதிரி நாம் வந்து எடுத்துக்கலாம். பட் சீஸ்ஃபயர் நியூஸ் வந்தது அப்படின்னா பெரிய அளவில், அதாவது கம்மி அளவுலலாம் கிடையாது, கொஞ்சம் பெரிய அளவில் க்ரூட் ஆயில் வந்து இறங்கும். அதே மாதிரி நம்ம பங்கு சந்தைகளெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு growth கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் சீஸ்ஃபயர் நியூஸுங்கிறது வரணும். இப்போதைக்கு இந்த நியூஸ் வருமானு தெரியல. இந்தியா யூஎஸ் டீலுங்கிறது கொஞ்சம் லேட்டு தான் ஆகும். பட் சீஸ்ஃபயர் நியூஸ் வந்தது அப்படின்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் இன்றைக்கி வந்து பஜாஜ் ஆட்டோ, அதானி கிரீன் சொல்யூஷன்ஸ், ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நல்ல ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து இயர் ஆன் இயர் வந்து நல்ல ஒரு growth கொடுத்துருந்தது. ஸோ அதன் மூலியமாக தான் கொஞ்சம் வந்து நமக்கு வந்து நிஃப்டி வந்து மேலேயும் கீழேயுமா வந்து போயிட்டு வந்துட்டுருக்கு. ஓகேங்களா, ஸோ எப்போ வேணால் நிஃப்டி வந்து மறுபடியும் கொஞ்சம் மேலே வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. பட் அதை நம்ம டெக்னிக்கல் வைஸ் வந்து பார்த்துக்கலாம். ஸ்டாக் ஹீட் மேப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப என்ன சொல்கிறது அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்லாம் ஒரு நாள் இறங்குனதுன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த நாள் ஏதாவது கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் உள்ளார கொண்டு வந்து அந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, ரிலையன்ஸு, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, கொட்டாக் பேங்க் இதெல்லாம் மறுபடியும் வந்து மேலே கொண்டு வந்துடுவாங்க. ஏன்னா மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அதிகமாக இருக்கிற பேங்க்கையோ ஸ்டாக்ஸையோ பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அளவில் வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து விட மாட்டாங்க. ஓகேங்களா, ஆனால் இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் நேற்றே 5% வந்து இறங்கிடுச்சு. இன்றைக்கி வந்து ஓப்பன் ஆன இடத்துலேருந்து மறுபடியும் வந்து 2% வந்து நமக்கு வந்து இறங்கியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதே மாதிரி ரிலையன்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா 1.47, அதாவது ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸில் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஓவராக வந்து பணத்தை வந்து வெளியே எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ மற்ற ஸ்டாக்ஸ் எல்லாம் கூட அங்கங்கே க்ரீனில் தான் இருக்குது. பாரதி ஏர்டெல், ஹெச்ஆர் மோட்டார், அல்ட்ரா சிமெண்ட் கோ, ஜேஎஸ்டபிள்யூ அப்படி இப்படின்னு கொஞ்சம் க்ரீனில் இருக்குது. இந்த ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஹெச்டிஎஃப்சி, ரிலையன்ஸு, டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், ஸோ இதில் வந்து தான் பார்த்தீங்க அப்படின்னா பணத்தை வந்து வெளியே எடுத்துகிட்டு இருக்காங்க. பட் இதில் என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இது எந்த அளவுக்கு டவுன் ஆகுதோ அதை விட வேகமாக மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, இதை வந்து எப்படி பார்ப்பாங்கன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் பார்ப்பாங்க. கீழே ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் கீழே இறங்குது அப்படின்னா கொஞ்சம் சீப்பாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து உள்ளார வந்து கேஷ் ஃப்ளோ நடக்கும். அந்த டைமில் இறங்கினதை விட ஹெச்டிஎஃப்சி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 நாளையே ஒரு 10%, 11% அந்த மாதிரிலாம் ஏறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அது பார்க்கலாம் என்றைக்கு நடக்குது அப்படின்னு. நெக்ஸ்ட் வந்து குளோபல் இண்டெக்ஸ் பாசிட்டிவாக தாங்க இருக்குது. அதாவது கனடாவில் 50% போட்டால் நம்மளுக்கு என்னங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ மற்ற நாடுகளோட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவில் தான் போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட 11 பாயிண்ட் வந்து பாசிட்டிவில் போயிட்டுருக்கு. ஈவினிங் ஓப்பன் ஆகிற யூஎஸ் மார்க்கெட் கொஞ்சம் வந்து பாசிட்டிவ்க்கு கொடுத்தது அப்படின்னா நாளைக்கு கேப் அப்பில் ஓப்பன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஏன்னா கேப் அப் ரொம்ப பக்கம் தானே. இப்போ நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கான ஹையே வந்து நமக்கு 24,266 தான். இப்போ 24,186 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு 100 பாயிண்ட் கேப் அப் இருந்தால் கூட அதுவுமே நமக்கு வந்து கேப் அப் தான், அது பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா ஈக்குவல் தாங்க. கேஷ் ஃப்ளோ வந்து சுத்தமாக கிடையாது இன்னைக்கு. அதாவது காலையில் கூட ஒரு 1/2 hour வந்து கால் ஆப்ஷனுக்கு ஒரு பை சைட் சப்போர்ட் பண்ண மாதிரி இருந்தது. பட் போக போக பார்த்தீங்க அப்படின்னா சுத்தமாக கேஷ் ஃப்ளோவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்ல ஒரு குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் வந்திருந்தா கூட அந்த ஒரு சில ஸ்டாக்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறது அப்படின்னா ஒரு வாலட்டிலிட்டி தான். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து என்எஸ்சி 3,343 ஸ்டாக்ஸ் ட்ரேட் ஆயிருக்கு. அதில் அட்வான்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1,685, டிக்ளைன்ஸ் வந்து 1,535, அன்சேஞ்சு வந்து 123. 52 வீக் ஹையில் வந்து 86 ஸ்டாக்ஸும் 52 வீக் லோவில் வந்து 36 ஸ்டாக்ஸும் இருக்குது. இன்னமும் பார்த்தீங்க அப்படின்னா 52 வீக் ஹையில் 86 ஸ்டாக்ஸ் இருக்குது. பட் மிட் கேப் ஸ்டாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அப்பர் சர்க்கிளில் 91, லோயர் சர்க்கிளில் 32. நெக்ஸ்ட் வந்து செக்டார் வைஸ் க்ளோசிங். செக்டார் வைஸ் க்ளோசிங்லாம் ஐடி செக்டார் ஒரு 0.68% வந்து நமக்கு வந்து கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். மற்றபடி பேங்கிங், ஃபினான்ஸ், எஃப்எம்சிஜி, இந்த பேங்கிங்கும் ஃபினான்ஸும் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டாக்ஸ் மேலே வந்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு வந்து பாசிட்டிவ் காட்டிடும். இந்த ஹெச்டிஎஃப்சி, இந்த கொட்டாக்கு, ஆக்சிஸ் பேங்க்கு இதெல்லாம் ஒரு இந்த 3 ஸ்டாக்ஸ் மேலே வந்துட்டாலே போதும் நமக்கு வந்து பாசிட்டிவ் காட்டிடும். இன்னைக்கு வந்து கொட்டாக் மட்டும்தான் கொஞ்சம் ரெக்கவரி ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஸ்டாக் ஹிட் மேப்பில் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஆக்சிஸ் பேங்க் கூட அவ்வளோ ரெக்கவரி நடக்கலை. பட் கொட்டாக் பேங்க் வந்து ஒரு 1% ரெக்கவரி நடந்திருக்கு. அதுக்கு பதிலாக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவை
கொஞ்சம் கீழே இறக்கிட்டாங்க அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி மேலே வரணுங்க. ஹெச்டிஎஃப்சி மேலே வந்தால் தான் நமக்கு வந்து பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் செக்டார் வந்து மேலே வரும். ஏன்னா அதில் தான் ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ் பர்சன்டேஜுங்கிறது அதிகம். மற்றபடி எல்லாமே கொஞ்சம் வந்து நியூட்ரல் தான், அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் கலந்த மாதிரி தான் நமக்கு வந்து கொடுத்துருக்கு. ஆட்டோ செக்டார் நல்லா இருக்குது, 0.83% பக்கம் க்ரோத் கொடுத்துருக்கு. ஏன்னா பஜாஜ் ஆட்டோவோட குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் வந்து நல்லாவே வந்திருக்கறனால. ஓகேங்களா. அடுத்தது வந்து ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ். ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸில் என்னென்ன ஸ்டாக்ஸ் நல்லா இருக்குது? ஐசிஐசி பேங்க், மாருதி, M&M, ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், சன் ஃபார்மா இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது. மற்றபடி டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இன்னும் ரிலையன்ஸ் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து டவுன் சைடில் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் நமக்கு இன்றைக்கி இறங்கியிருக்கனால இன்வெஸ்டர்ஸ் உள்ளார வந்தாங்க அப்படின்னா நாளைக்கு கண்டிப்பாக கொஞ்சம் வந்து பை சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டாப் கெய்னர்ஸ் வந்து ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், பஜாஜ் ஃபின்சர்வ், இண்டிகோ, ஈச்சர் மோட்டார், அல்ட்ரா சிமெண்ட்கோ இதெல்லாம் டாப் கெய்னர்ஸ். டாப் லூசர்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த 5 ஸ்டாக்குமே ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ் தான். ஹெச்டிஎஃப்சி பேங்க், இன்ஃபோசிஸ், ரிலையன்ஸ், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, டிசிஎஸ் எல்லாமே வந்து ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக் தான் டாப் லூசர்ஸில் இருக்குது. அதனால தான் நிஃப்டி வந்து என்னதான் நல்லது நடந்தாலுமே மேலே ஏறாததுக்கு ஒரே காரணம் ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸில் வந்து கையை வச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து நம்ம லெவல்ஸ் பார்க்கலாம். இப்போ லெவல்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைன்ஸ் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுக்குள்ளார தாங்க போயிட்டு வருது. அதாவது இந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியும், 15 மினிட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ 15 மினிட்ஸ் கேண்டலில் வச்சுக்கிட்டு இந்த ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க, சப்போர்ட் சைடும் ரெசிஸ்டன்ஸ் சைடும். ஓகேங்களா. சப்போர்ட் லைனை டச் பண்ணிவிட்டு அந்த 15 மினிட்ஸ் கேண்டலோட ஹையை பிரேக் அவுட் பண்ணால் பையிங் கன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும். அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் லைனை டச் பண்ணிவிட்டு அந்த லோவை பிரேக் அவுட் பண்ணால் செல்லிங் கன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் நாளைக்கு வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக மட்டும் பாருங்கள். அந்த கன்ஃபர்மேஷன் கிடைக்காம கீழே பிரேக் அவுட் கேண்டல் வச்சா மட்டும் நமக்கு வந்து செல் சைட் பை சைடு வந்து நாம் வந்து கன்ஃபர்மேஷன் வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து நிஃப்டி. ஸோ நிஃப்டி ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து ஒரு ட்ரிபிள் பாட்டம் சப்போர்ட் எடுத்துகிட்டு நமக்கு மேலே வந்திருக்கு இந்த இடத்துல. ஓகேங்களா. ஸோ நாளைக்கு ஒரு டெம்பரவரி பக்கத்தில் இருக்கிற சப்போர்ட்னா 24,140. ஸோ 24,148லேருந்து அந்த ட்ரெண்ட் லைன் ஒரு 100 பாயிண்ட்ஸ் மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதையும் பிரேக் அவுட் பண்ணால் நம்ம அடுத்த ஒரு பை சைடு கன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ இது வந்து ரெசிஸ்டன்ஸாக பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா காலையில் ஹெச்டிஎஃப்சி பேங்க் போய் பாருங்கள். ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து இப்போ எவ்வளோ ட்ரேட் ஆகிட்டுருக்கு? 761.30 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ரிலையன்ஸ் வந்து 1303 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா. இது கொஞ்சமாச்சும் ரெக்கவரி எடுத்தது அப்படின்னா இல்லை காலையில் ஓப்பன் ஆகிறப்ப இன்றைக்கி மாதிரி ஹெச்டிஎஃப்சி வந்து ஒரு 1% நெகட்டிவில் ஓப்பன் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நிஃப்டியை மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னா தள்ளாடிட்டு தான் இருக்கும். அதுக்கு பதிலாக ஒரு 1% 2% ஏதாவது ரெக்கவரி நடந்தது அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்குது. ஓகேங்களா. ஸோ நாளைக்கான சப்போர்ட்டுங்கிறது 24,148, பிரேக் அவுட்டுங்கிறது ட்ரெண்ட் லைன். நெக்ஸ்ட் வந்து சென்செக்ஸ் பார்க்கலாம். ஸோ சென்செக்ஸும் சேம் கண்டிஷன் தான். ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும், ரிலையன்ஸ், கொட்டாக் இதெல்லாம் பாருங்கள். அது கொஞ்சம் பாசிட்டிவில் இருந்தது அப்படின்னா நல்ல ஒரு பை சைட் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போதைக்கான சப்போர்ட் ஜோனுங்கிறது இந்த இடம் தான், 77,372. அடுத்தது ஃபின் நிஃப்டி. ஸோ ஃபின் நிஃப்டிக்கான பை சைடு பிரேக் அவுட் பாயிண்ட்டுங்கிறது இன்றைக்கான ஹை. ஏன்னா ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு பேரலல் சேனலுக்குள்ளார தான் போயிட்டு வருது. ஸோ பிரேக் அவுட்டுங்கிறது இன்றைக்கான ஹை. இதை பிரேக் அவுட் பண்ணால் 26,898ங்கிறது ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து மாற்றாமல் அப்படியே தான் வச்சுருக்கேன். ஏன்னா இன்னும் அந்த இடத்த வந்து பிரேக் அவுட்டும் பண்ணலை, டச்சும் பண்ணலை, கீழே தான் சுற்றிட்டு இருக்கு. நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது 26,398. மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து கிரியேட் ஆகிற மாதிரி தெரியுது. ஓகேங்களா. ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஜோனில் எடுத்துக்கோங்க, ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். ஓகேங்களா. ஸோ இதுக்கும் கீழே வந்து இந்த இடம்லாம் பிரேக் அவுட் நடந்தால் தான் ஸோ நமக்கு வந்து இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து கண்டினியூ ஆகும், அதாவது ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும். இப்போதைக்கு ஆகிற மாதிரி தெரியுது. ஓகேங்களா. ஸோ நீங்கள் வாட்ச் பண்ணுங்கிறதுக்காக தான் நான் இப்போயே சொல்லிடுறேன். ஓகேங்களா. இப்போதைக்கான ரெசிஸ்டன்ஸ் வந்து 14,831. ஸ்டாப் லாஸ் சொன்னால் இந்த இடம் 14,876. இதையும் பிரேக் அவுட் பண்ணது அப்படின்னா இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர்லாம் நமக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ இதையும் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு போயிடும். ஓகேங்களா. ஸோ இந்த இடம் வந்து 14,831ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் பேஸ்ட் ஆன் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். ஓகே. நெக்ஸ்ட் வந்து இந்தியா விக்ஸ் எல்லாம் எப்படிங்க இருக்குது அப்படின்னா நியூட்ரல் தாங்க. இந்தியா விக்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு பை சைடு தான் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கு.
USD INR மட்டும் கொஞ்சம் நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது, கொஞ்சம் ஸ்ட்ராங்கு, ரொம்ப ஸ்ட்ராங்கெல்லாம் கிடையாது. என்ன சொல்கிறது அப்படின்னா 96.5லேருந்து ஒரு 96.23 ஒரு 20 பைசே மட்டும் நமக்கு வந்து இறங்கியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். கொஞ்சம் மட்டும் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகேங்களா. இந்த இந்தியா விக்ஸும் USD INR அதுக்கப்புறம் இந்த HDFC பேங்க்கு இதெல்லாம் நாளைக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணினா ஐடி செக்டார் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருந்தான்னு நினைக்கிறேன். ஏன்னா ஐடி செக்டார் நம்ம டார்கெட் எவ்வளோ வச்சுருக்கோம், 30,455 வரைக்கும் எய்ம் பண்ணிட்டு இருக்கோம். இப்போதைக்கு 28,987 வரைக்கும் வந்துட்டு கீழே விழுகலை. அங்கங்கே கொஞ்சம் தடுமாறியாச்சு. அங்கங்கே ஏதாவது ஒரு நியூஸை பிடிச்சி மேலே வந்துடுது. ஓகேங்களா. ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் மறுபடியும் 30,455 கூட சீக்கிரமாக வந்து ரீச் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்குது. எல்லாமே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு பை சைடு வந்து நாம் வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து பண்ணலாம். அடுத்தது வந்து நம்ம க்ரூட் ஆயிலுக்கு போயிடலாம். இப்போ க்ரூட் ஆயில் வந்து பை சைடு பிரேக் அவுட் பாயிண்ட்டுங்கிறது எந்த இடத்த பார்த்துருந்தோம், 8,013. ஓகேங்களா. ஸோ இதுக்கு மேலே ஒரு 15 மினிட்ஸ் கேண்டல் க்ளோசிங் கொடுத்தது அப்படின்னா இந்த இடத்துல பை சைடு கன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் கிடைச்சது அப்படின்னா நெக்ஸ்ட் டார்கெட்டுங்கிறது 8,175. ஸோ நான் மார்னிங் வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன், இந்த இடத்துல இருந்து ரவுண்ட் பாட்டம் பேட்டர்ன் போயிருக்க வேண்டியது இந்த இடத்துல ஒரு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் மாதிரி நடந்திருக்கு. உங்களுக்கு புரியுதுங்களா. அழகாக இங்கேருந்தே போயிருக்க வேண்டியது இந்த இடத்துல நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு 200 பாயிண்ட் வந்து அப் அண்ட் டவுன் ஸ்டாப் லாஸ் ஹண்டிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணி ஒரு கேண்டில் க்ளோஸ் வச்சா ஸோ நெக்ஸ்ட் டார்கெட்டுங்கிறது இன்னும் கொஞ்சம் ஒரு 175 பாயிண்ட் பக்கம் ஒரு அப்சைடு வந்து எதிர்பார்க்கலாம். அதுதான் நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸும் கூட 8,175ங்கிறது அடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஓகேங்களா. அடுத்தது நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம். பிரேக் அவுட்டுங்கிறது வேணும், அதாவது ரெசிஸ்டன்ஸ் கூட வேணாம், சப்போர்ட் மட்டும் இப்போதைக்கு வந்து கொஞ்சம் நான் ட்ராக் பண்ணி கூட ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல 274.1ங்கிறது சப்போர்ட் ஜோன். இந்த இடம் வந்தால் மறுபடியும் வந்து ஒரு 3 to 4 பாயிண்ட்ஸ் இல்லைனா 281.6 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இது வந்து பிரேக் அவுட்டா இல்லை ரெசிஸ்டன்ஸாங்கிறது அன்பிரிடிக்டபிள் கண்டிஷனில் இருக்கனால ஸோ அது நடந்ததுக்கப்புறம் கூட நான் மார்னிங் கூட அப்டேட் வந்து பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து கோல்டு அண்ட் சில்வர் மார்னிங்லேயே நம்ம பார்த்தோம். கோல்டு வந்து நமக்கு வந்து டேரிஃப்ங்கிற வேர்டு வந்து அடிப்பட்டதுனாலே கோல்டு அண்ட் சில்வரை வந்து ஒரு பாதுகாப்பான முதலீடாக வந்து எல்லாரும் வந்து நினைப்பாங்க. ஓகேங்களா. இப்போ எப்படி அப்படின்னா இப்போ ஒரு இந்தியா மேலே 50% டேரிஃப் போடுறாங்க அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் நியூஸ் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். உடனே என்ன நினைப்பாங்க அப்படின்னா வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் கண்ணை மூடிட்டு பணத்தை வந்து வெளியே எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. சரி, வெளியே எடுத்த பணத்தை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நேராக கொண்டு போய் கோல்டு சில்வரில் தான் போடுவாங்க, வேறு எந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலையும் போட மாட்டாங்க. ஓகேங்களா. இங்கேருந்து ஏன்னா அதுதானே சேஃபு. இப்போ நம்ம வீட்லேயே என்ன நினைக்கிறோம், செலவு மிச்சமான தங்கத்தை வாங்கி வைக்கலாம், சில்வரை வாங்கி வைக்கலாம் அப்படின்னு தான் நினைப்போம். நாம் வந்து ஒரு 1000 2000 மிச்சமாயிடுச்சுன்னா ஒரு 2 பேட்டரி வாங்கி வைக்கலாங்க, செல்லு வாங்கி வைக்கலாம், இல்லைனா ஒரு ஹெட்ஃபோன் வாங்கி வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு பாதுகாப்பான முதலீடுன்னு சொல்கிறோம்ல. பணத்தை எடுக்கிறாங்க, எங்கே கொண்டு போய் ஒரு அவசரத்துக்கு எங்கே கொண்டு போய் வைப்பாங்கன்னா நேராக கோல்டு அண்ட் சில்வரில் கொண்டு போய் போட்டு வச்சுருவாங்க. அதுதான் நடக்குது. 4026 கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு $50 மேலே வந்திருக்கு. ஓகேங்களா. இது கூடிய சீக்கிரம் $4100 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால தான் மார்னிங்லேயே நான் வந்து சொல்லியிருந்தேன். ஏன்னா இவன் மார்னிங்லேயே சொல்லியிருக்கேன்னு நினைக்காதீங்க. காலையில் MCXக்குன்னு ஒரு அப்டேட், MCX அப்டேட் பண்ணுறதுக்காக ஒரு வீடியோ வந்து டெய்லியுமே காலையில் வந்து அப்லோடு பண்ணுவேன். ஓகேங்களா. ஒரு எப்படியும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7லேருந்து ஒரு 7:30 7 to 7:30 உங்களுக்கு வீடியோ கிடச்சிரும். அதில் வந்து MCXை பற்றியும் பேசுவேன். அதே சமயம் இந்த நிஃப்டி இந்த ADR வேல்யூஸ் நிஃப்டியோட ஓப்பனிங் எப்படி இருக்கும் இதை பற்றியும் நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அதுவுமே வாட்ச் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் அடிக்கடி இந்த MCXை பேசுகிறப்ப நான் வந்து மார்னிங்லேயே சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா. இப்போ கோல்டு நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒரு டபுள் டாப் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தது அப்படின்னா 1,43,001. ஸோ இதோட பிரேக் அவுட் பாயிண்ட்டுங்கிறது இந்த இடம் இன்றைக்கான ஹையாக பிரேக் அவுட் பண்ணது அப்படின்னா மறுபடியும் வந்து பை போவதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோனுங்கிறது 1,42,532. ஓகேங்களா. அடுத்தது வந்து சில்வர். ஸோ சில்வர் ஆல்மோஸ்ட் நல்ல ஒரு பிரேக் அவுட்டுங்க. 2,20,000 மார்னிங்லேயே சொல்லியிருந்தான். 2,20,404க்கு மேலே ஓப்பனிங் கொடுத்தது அப்படின்னா 2,25,426 வரைக்கும் ரீச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஒரு 3000 பாயிண்ட் மேலே வந்திருக்கு. இன்னொரு 2000 பாயிண்ட் வந்துட்டு அந்த இடத்துல வேணால் ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து காப்பர் சொல்லவே தேவையில்ல. 1320லேருந்து 33 வரைக்கும் போயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டார்கெட் அண்ட் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக வந்து பார்க்கலாம் இதை. ஏன்னா இந்த இடம் வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகிட்டு நமக்கு வந்து கிட்டத்தட்ட உடனே அதே நாள்லேயே பார்த்தீங்க அப்படின்னா
ஹெவி செல்லிங் ப்ரெஷர் கொடுத்து ஒரு 30 பாயிண்ட் இறங்கியிருக்கு 1340. ஸோ மறுபடியும் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 5 to 10 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு செல் சைடு வந்து நாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா எம்செக்ஸுக்கான ஈவினிங் கண்டிஷன்ஸ். பார்க்கலாம் நிஃப்டி வந்து எந்த மாதிரி வந்து நடக்குது அப்படின்னு. நமக்கு நிஃப்டி மேலே வரணும் அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி, ரிலையன்ஸ், கொட்டாக் இது வந்து கொஞ்சமாச்சு இன்வெஸ்டர்ஸ் வந்து உள்ளார வரணும். யூஎஸ்டி ஐஎன்ஆர், இந்தியா விக்ஸ், இந்த ஐடி செக்டார் இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப இன்வெஸ்டர்ஸ் உள்ளார வர மாதிரி தான் தெரியுது. பார்க்கலாம் எந்த மாதிரி வந்து நடக்குது அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியுமே பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.